வெல்கம் டு வி நேச்சுரல்ஸ். நம்ம வி நேச்சுரல்ஸில் எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாம் இன்றைக்கி கிராமத்தில் எப்படி பொங்கல் வைக்க போகிறோங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பானை எடுக்க தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு புல்வெளி, இங்கெல்லாம் இதெல்லாம் மஞ்சள் நட்டுருக்காங்க. கிராமம்னாவே அழகு தாங்க. அங்கங்கே செடி கொடி அதெல்லாம் பார்க்கறது ரொம்ப மன நிம்மதியாக இருக்குங்க. பாரு, அழகாக இருக்குது. தண்ணி எடுத்துனா ஆடுகளை வந்து காட்டிட்டு பாரு. அதெல்லாம் ஒன்றும் பண்ணாங்க. மேலே பாருங்க, என்ன பண்ண மேலே எவ்வளோ மொந்தம் இருக்குன்னு பாருங்க. ஹாய் கைஸ், இப்போ நம்ம கரும்பு பிக்க வந்திருக்கோம். காட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ மஞ்சள் கொம்பு பிக்க போகிறோம். மஞ்சள் வந்து நம்ம சாமிக்கு படையல் போடுறதுக்கு சாப்பாடு செய்ய போகிறோம். என்னென்ன பொரியல்னு பார்க்கலாம். சொல்லுங்க தே, என்னென்ன பொரியல்னு? கொத்தரங்காய் பொரியலுமா, அப்புறம் அவரைக்காய் பொரியல், பூசணிக்காய் பொரியல். இவர் தான் எங்கள் வீட்டு பட்டாஸ். இவங்களும் குளிச்சிட்டாரு. பொட்டு வச்சா முடிஞ்சிருச்சு இவரோட வேலை. இது எங்க வீட்டு லட்சு. லட்சு இது எங்க வீட்டு கருவாயர். ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்கு வந்தது. கருவாயர் நாய்க்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் தான் எங்கள் அப்பா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஃபஸ்ட்டு பானை போயிட்டுருக்கு. பானை வரைஞ்சி முடிச்சாச்சு, வச்சாச்சு. இப்போ அரிசி போட போகிறோம். இவங்களாம் எங்கள் வீட்டு குட்டீஸ். அவங்க எங்கள் அம்மா. சைலண்டு அந்த சைடு தெப்பக்குளம் கட்டுறாங்க. இவரு எங்க அப்பா, அவரு எங்க சின்னண்ணா, இவங்க எங்க சின்னண்ணி, இவங்க எங்க பெரிய அண்ணி. அவங்க எங்க கடைசி பிரின்சஸ். இவங்க செகண்ட் பிரின்சஸ், இவங்க தேர்ட் பிரின்சஸ், இவங்க செகண்ட் பிரின்சஸ், இவங்க ஒரே ஒரு பிரின்ஸு. எங்கள் வீட்டில் பிறந்துட்டு எங்கள் உசுரை வாங்குறான். அவங்க எங்களோட முதல் பிரின்சஸ், எங்கள் ஃபேமிலிக்கே ஃபஸ்ட்டு. அதா அங்கே வராரு பாருங்க,
வேப்பந்தலை எடுத்துகிட்டு வரவர் எங்கள் அண்ணா, பெரிய அண்ணா. இங்கே எங்கள் கடைக்குட்டி என்னன்னு தெரியல, இன்னைக்கு அழுத வண்ணமாகவே இருக்காங்க. உள்ள துருத்துனா எப்படி போக வரும்? எனக்கு தெரியுது தண்ணி மொழியா இந்த கரண்ட் இங்கே பண்ண இருக்கு தள்ளு பாதி கடல அதை தாங்க போனை கொடுத்துருங்க தாங்க. விளையாட்டுல போனா ஏன் தாங்க யார் சொன்னாலும் கேட்கறதில்ல. அப்பா இது எதுக்கு வச்சிருக்கீங்க? மாதேஸ்வரனுக்கு. இந்த தழுவு எதுக்குப்பா? பட்டி பொங்கலுமா, மாட்டுக்குமா. அப்பா இந்த தெப்பக்குளம் எதுக்கு? தெப்பக்குளம் தான் முக்கியமானதே மாட்டு பொங்கல்ல. என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் பொங்கல்லாம் முடிச்சுட்டு மாட்டை விட்டு அது நெய்க்கணும். அதுல நல்லா இருக்கு வீடியோ. வாங்க சாமி கும்பிடலாம். சாமி பாப்பாங்களா? லாஸ்ட் வரைக்கும் ஏய் எதா ரெண்டு கரும்ப தூக்கி எல்லாம் தோல்ல வச்சு நிற்கிது. கொடுவாலைங்க இருக்குது எடுத்துக்கலாம். மஞ்சள் அப்ப பொங்கலோட வச்சுக்கோங்க. சாமி அங்க இப்போ சாமி கும்பிட்றோம். பாலை பொங்க பொங்கலோ பொங்கல் நல்லா ஊதி கொடு, சுட்டு கொடு. சுடுது. இதெல்லாம் விளையாது. காட்டில் பொங்கல் வச்சு கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம முன்னோர்களுக்கு வந்து நம்ம படையல் படைச்சிட்டு சாமி கும்பிட்டோன்னே தான் எங்கள் அப்பா வந்து சாப்பிடுவார். அவர் இன்னைக்கு ஃபுல்லாகவே விரதம் இருக்கார். அது என்னென்ன நாங்கள் படையல் படைப்போம்னு பார்த்துடலாம். பருப்பு குழம்பு, பூசணிக்காய் பொரியல், கொத்தவரங்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், இதெல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ எங்கள் அப்பா வந்த உடனே எங்கள் முன்னோர்களுக்கு படைச்சி நாங்கள் சாமி கும்பிட்ருவோம். இப்போ எங்கள் முன்னோர்களுக்கு படைக்க புடவையும் வேஷ்டியும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு அப்புறம் ஒரு முடிச்சு போட்டு அதை அப்படியே அங்கே உட்கார வச்ச மாதிரி உட்காருவாங்க. நான் அப்போ காட்டுறேன் எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு. பாருங்கள், காட்டிலேருந்து வந்தோடனே எங்கள் குட்டீஸ் எல்லாம் சேட்டை பண்ணிகிட்டு இருக்குங்க. இங்கே பெருசு சும்மா நின்றுட்டு இருக்குது. எங்கள் அப்பா ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இந்த இடத்துல தான் படையல் போட போகிறாங்க. சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். முன்னோர்களுக்கு எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். சாமி கும்பிட எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இல்லை சாமி கும்பிடுறோம். சாமி கும்பிட்டெல்லாம் எடுத்து வச்சாச்சு. சாமி கும்பிட்றோம். ஒரே அடியாச்சு. ஆஃப் பண்ணி
அவங்களும் கூப்பிடுமா சாம்பிராணி பற்ற வச்சுக்கிட்டு என்னப்பா வேணும்? அவங்களும் கூப்பிட்டு சாமி கூப்பிட அதான் சாமி கும்பிடுறோம். இப்போ சாமி கும்பிட்றோம். எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. அவன் ஒண்டியா மாட்டிக்கிட்டு போனா அவன் சுட்டிட்டு தெரியுவா. ஏய் சரவணா வாடா. தம்பி சாமி கும்பிடு. கிளறுத்தாங்க உப்பு போட்டிருக்கிறேன். Yeah.